படுத்தா தூக்கமே வரல சார், நான் 2 தூக்க மாத்திரை போட்டு படுக்கிறேன் சார், ஆனாலும் தூக்கம் வரல சார். இப்படி சொல்றவங்களாம் நிறைய பேருங்க. நம்மளோட கிளைண்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லி இன்னைக்கு நிம்மதியா தூங்குறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். என்னன்னா, இந்த லக்னாதிபதி 12ஆம் இடத்துல போய் இருந்தாலோ, அல்லது 12ஆம் அதிபதி சாரம் வாங்கினாலோ, அல்லது 12ஆம் அதிபதி லக்னத்திலே வந்து உட்கார்ந்தாங்களோ, பஸ்ல ஏறி உட்கார்ந்தனே தூங்கிடுவாங்க. ஒரு இடத்துக்கு போன உடனே தூங்கிடுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கும்பலா போறாங்க, போனோடனே அவங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. என்னடா மனுஷன், நீ எங்க படுத்த உடனே தூங்கிடுற, உனக்குலாம் எப்படிதான் தூக்கம் வருது தெரியல, நானும் என்னென்னமோ பண்றேன், தூக்கமே வர மாட்டேன், ஒரு சின்ன சத்தம் இருந்தா கூட எனக்குலாம் தூக்கம் வராது சார் அப்படிங்கிறோம். அப்படி இந்த ஜோதிடம் அந்த மாதிரி வேலை செய்யுங்க. ஒண்ணுங்க. ரெண்டாவது, மாத்திரை போடுறேன்னு சொன்னோம்ல, மாத்திரையை போட்டு வேற ஒரு உறுப்பை நமக்கு எடுக்க கூடாதுல்ல, அதுக்கு தாங்க இந்த வழி. வெண் பூசணிக்காய் 150 கிராம், புடலங்காய் 100 கிராம், இது ரெண்டையுமே நல்லா ஜூஸா அடிச்சு இரவு நேரத்துல இவங்க இதை குடிச்சிட்டு படுக்கும்போது அயர்ந்த ஒரு நித்திரைக்கு இவங்க போவாங்க. ஒரு வழி. இரண்டாவது வழி, நல்ல கணுக்கால் நனையக்கூடிய அளவுக்கு ஒரு குழி பாத்திரத்தை எடுத்துக்கங்க. உங்க கால் தாங்கக்கூடிய அளவுக்கு வெதுவெதுப்பான சுடுநீர் அதுல ஊத்தி கல்லுப்பை போட்டு உங்க 2 பாதங்களையும் அதற்குள்ளாக விட்டு விட்டு அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஒரு 11 தடவை பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தூக்கம் வந்துருங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு போய் நிம்மதியா தூங்குங்க. நீங்க நிம்மதியா தூங்குறதுக்கு நான் வழி சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்வில் இன்புற்று வாழ வாழ்த்துக்கள்.